திமுக குடும்பத்திற்கு ஊழல் பணத்தை 24 மணி நேரமும் டெலிவரி செய்யும் ஏடிஎம் மையமாக கரூரை சேர்ந்த மாஜி அமைச்சர் இருப்பதாக தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் விமர்சித்துள்ளார். காலையில் நாமக்கல்லில் தனது பிரச்சாரத்தை தொடங்கிய விஜய் மாலையில் கரூர் வேலுசாமிபுரத்தில் தனது மக்கள் சந்திப்பு பிரச்சார உரையை மேற்கொண்டார். கூட்டத்தை கட்டுப்படுத்திய காவல்துறைக்கு நன்றி என கூறி பேச்சை தொடங்கிய விஜய், கரூர் மாவட்டத்தில் பேரீச்சை மரம் வளர்க்க சிறப்பு திட்டம், விமான நிலையம் அமைப்போம் என்ற வாக்குறுதிகளை திமுக அரசு நிறைவேற்றவில்லை என்றார். விமான நிலையம் கட்டினால் கரூரில் உள்ள ஜவுளி தொழில்கள் முன்னேறும் என்பது உண்மையான விஷயம்தான். ஆனால் பரந்தூர் போல மக்கள் பாதிக்காத வண்ணம் இடங்களை தேர்வு செய்து விமான நிலையம் கட்டினால் நல்லது என்றும் விஜய் கூறினார். பாட்டிலுக்கு 10 ரூபாய் என்று பாட்டு பாடிய விஜய், திமுக குடும்பத்திற்கு ஊழல் பணத்தை 24 மணி நேரமும் டெலிவரி செய்யும் ஏடிஎம் மையமாக கரூரை சேர்ந்த மாஜி அமைச்சர் இருப்பதாகவும் குற்றம் சாட்டினார். இந்த கரூர் மாவட்டத்தில் ஒரு மந்திரின்னு ஒருத்தர் இருந்தார்ல, இப்ப ஒரு மந்திரி இல்ல, ஆனாலும் மந்திரி மாதிரி. நான் யாருன்னு உங்களுக்கு சொல்லிதான் தெரியணுமா என்ன? பாட்டிலுக்கு 10 ரூபா, 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 பாட்டிலுக்கு 10 ரூபா. திமுகவுக்கு இந்த மாஜி மந்திரி இப்ப என்னவா இருக்கிறாரு அப்படின்னு மக்கள் பேசிக்கிறாங்க தெரியுமா? இந்த திமுக குடும்பத்துக்கு ஊழல் பண்ற பணத்தை எல்லாம் 24x7 டெலிவரி பண்ற ஒரு ஏடிஎம் மெஷினா இருக்கிறாராம் அப்படின்னு நான் சொல்லுங்க, ஊருக்குள்ள பேசிக்கிறாங்க.